PKL சீசன் 11 ஆக்ஷனுக்காக தமிழ் தலைவாஸ் டீமுக்காக PKL சீசன் 10ல இருந்த எல்லா பிளேயர்ஸையும் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் இல்லாமல் PKL சீசன் 10ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ண அந்த கோரை அப்படியே ரீட்டைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. PKL சீசன் 11க்கான இந்த ரீகேட்டகரைசேஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவு தமிழ் தலைவாஸ் டீமுக்காக கேட்டகரி ஏல 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. சாகில் குலியா, சாகரத்தி, நரேந்தர் கண்டோலா. கேட்டகரி பியில் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காரு, அது அஜின்கியா பவர். கேட்டகரி சியில் மிச்சம் எல்லா பிளேயர்ஸும் இருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், நீங்கள் க்ளீனாக பார்த்துக்கோங்க. PKL சீசன் 10 ஆக்ஷன் ரூல்ஸை பொறுத்தளவு கேட்டகரி ஏ கேட்டகரி பியில் இருந்து தலா 3 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணலாம். கேட்டகரி சியில் இருந்து எவ்வளோ பிளேயர்ஸை வேணாலும் ரீட்டைன் பண்ணலாம். இது PKL சீசன் 10 ஆக்ஷனுக்கான ரூல்ஸ். ஓகேங்களா? இதே ரூல்ஸ் தான் PKL சீசன் 11 ஆக்ஷனுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமோட அந்த கோரை வந்து நம்மளால கண்டிப்பாக ரீட்டைன் செய்ய முடியும். தமிழ் தலைவாஸ் டீமோட PKL சீசன் 10 டீமை அப்படியே கோரா ரீட்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமும் இருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும். ஓகேங்களா? நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 FBM கார்டு அவைலபிளாக இருக்கும். கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோரை ரீட்டைன் பண்ணும்போது அவங்களோட ஆக்ஷன் பர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆக்ஷனில் அவங்க கிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்காது.